نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم கண்ணியத்துக்குரிய மணப்பச்சேரி உள்ளூர் பொதுமக்களே, வாலிபர்களே, ஜமாத்தார்களே, வெளியூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்களே, விருந்தாளிகளே, நாமெல்லாம் திருமணம் என்ற நிகழ்ச்சியில் ஒன்று கூடியிருக்கிறோம். திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் என்பதாக சொல்வார்கள் பழமொழியில். ஒரு மனிதனுடைய ஈமான் பரிபூர்ணமாகுவதற்கு திருமணம்தான் முழுமையாக ஆகிறது. ஒரு ஈமான் பரிபூர்ணமாக வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய திருமணத்துக்கு பிறகு முக்கம்மலான ஒரு பரிபூர்ணமான ஈமானாக முழுமையடைகிறது. கண்ணியத்து குறித்தானவர்களே, நபி அவர்களுடைய காலத்துக்கு முன்பாக குறைஷி மக்கள் இருக்கிறார்களே, திருமணம் செய்தார்கள் என்றால் ரிஃபா வல் பனீன என்பதாக சொல்வார்கள். திருமணம் யாராவது செய்து முடிக்கப்பட்டால் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் பொழுது ரிஃபா வல் பனீன, உங்களுக்கு பிள்ளைகள் உண்டாகட்டும், செல்வத்தில் வளர்ச்சி உண்டாகட்டும் என்பதாக வாழ்த்துக்கள் சொல்வார்கள். இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்பதாக வந்துவிட்டது. கண்ணியத்து குறித்தானவர்களே, நம்முடைய மார்க்கத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஷரியத்து முறைப்படி உடைய சட்டங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் என்பது இருக்கிறது. ஆதாரம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கிறதே, நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிப்பது கூட பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைகுமா ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் இருக்கிறதே, திருமணமான நபர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நபியுடைய காலத்தில் ரபியத்துல் அஸ்லமி என்பதாக ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த சஹாபி நபி அவர்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு சஹாபி. நபி அவர்களுக்கு காதிமாக ஒரு பணியாளராக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, எப்பா உனக்கு வயசாயிருச்சு, என்ன கல்யாணமே முடிக்காம இருக்கிறீ அப்படின்னு சொல்லி. நம்ம கேட்போம்ல, தன்னுடைய பையன் கூட ஒரு வயசாயிருச்சுன்னா என் கூட படித்த பையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கம்மா, எனக்கு என்ன கல்யாணமே பண்ணி வைக்கலன்னு ஒரு சாடமடையா பேசுவோம். அதே போலதான் அந்த சஹாபி நபி இடத்துல ஒரு காதிமாக ஒரு பணியாளராக இருந்தார். நபி அவர்களுக்கு ரொம்ப ஒரு பிரியமான ஒரு சஹாபி. அவங்களுக்கு வீடு வாசல் எல்லாம் கிடையாது. நபி அவங்க கேட்டாங்க, யார் ரபியாவே அலா தஸவ்வஜ், நீங்க திருமணம் செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யார் ரசூலல்லாஹ், என் தலையை பாருங்க, எண்ணெய் வைக்கிறதுக்கு காசு பணம் இல்லை, எனக்கு குடும்பம் கிடையாது, நான் எப்படி யார் ரசூலல்லாஹ் திருமணம் செய்வேன்னு சொல்லி கேட்டாங்க. மறுபடி ரெண்டாவது முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ். நபி அவங்க கேட்குறாங்க, யார் ரபியா அலா தஸவ்வஜ், திருமணம் செஞ்சுக்கிறியான்னு கேட்டாங்க. ரெண்டாவது மறுபடி சொன்ன முதல் வார்த்தையை மறுபடியும் இரண்டாவது முறையாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அமைதியாயிட்டாங்க. அந்த சஹாபி சொன்னார்கள், கூட இருந்த சஹாபாக்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை. மூணாவதான் நபி அவங்க சொன்னாங்கன்னா நம்ம கண்டிப்பா திருமணம் செஞ்சுக்கணும்னு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கோரிடுவோம், கோரிக்கை வச்சிருவோம்னு சொல்லி முடிவு செஞ்சுட்டாங்க. கண்ணியத்து குறித்தானவர்களே, அந்த சஹாபி ஏங்கி கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் எப்ப திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதாக, திருமணம் செய்து வைப்போம் என்பதாக அந்த வார்த்தையை சொல்வார்களோ என்பதாக ஏங்கிக் கொண்டே இருந்தார்கள். அந்த சஹாபி அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த நபி அவர்கள் அந்த சஹாபி இடத்துல சொல்லும் பொழுது உடனே அந்த சஹாபி இருக்கிறார்களே, யார் ரசூலல்லாஹ் எனக்கு திருமணம் செய்து வைங்கன்னு சொன்னாங்க. கண்ணியத்து குறித்தானவர்களே, இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், வீடு வாசல் கிடையாதுங்க, எனக்கு சரியான முறையில் மனக்கட்டு வாங்கி போடல, எனக்கு வீடு கிடையாது, வாடகை வீட்டில் தான் இருக்கிறேங்க, கல்யாணம் எப்போ பண்ணிக்கலாம்னா வீடு வாசம் வாங்கணும், அதே போல மனக்கட்டு வாங்கணும், எனக்கு வீடு கட்டணும், ஃபாரின் போகணும், சம்பாதிச்ச பிறகு வாழ்க்கையில செட்டில் ஆன பிறகு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், திருமணம் செஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம். இன்னைக்குள்ள வாலிபருடைய நிலைமைகள் அப்படிதான். நான் சொல்ல வருவது என்னவென்றால், திருமணம் செய்து பாருங்கள், உங்களுக்கு பரக்கத்து கிடைக்கும். திருமணம் செய்து பாருங்கள், குழந்தைகள் உண்டானால் பரக்கத்து கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் கற்றுக் கொடுத்தார்கள். நீங்க வாழ்க்கையில செட்டில் ஆகிக்கலாங்க, நான் வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சுட்டு வரேங்க, எனக்கு 35 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கட்டும், 32 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கட்டும், அப்படி இருக்கக்கூடாது. பரக்கத்து கொடுக்கிறவன் அல்லாஹ் தான் ராசிக்கு, அல்லாஹ் தான் கொடுக்கக்கூடியவன். நமக்கு இருக்கிறதே என்ன நமக்கு கொடுத்திருக்கிறானோ அதுல நமக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சா போதுமானது. அனஸ் ரலியல்லாஹ் நபி உங்களுக்கு காதிமாக இருந்தாங்க. அனஸ் ரலியல்லாஹ்வுடைய தாயார் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் 10 வயசு பிள்ளை உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்து விடுறேன்,
என் பிள்ளைக்காக துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு துவா செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீமா ஆதைத லஹு, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ பாரிக் ஃபீமா ஆதைதஹு என்பதாக சொன்னார்கள். யா அல்லாஹ், அனஸ் ரலியல்லாஹுக்கு என்ன நீ கொடுத்தையோ, சொத்து பொருள்ல என்னெல்லாம் கொடுத்திருக்கிறையோ அதில் நீ அதிகப்படுத்துவாயாக, பரக்கத் செய்வாயாக என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்து குறித்தானவர்களே, இந்த உலகத்துல சஹாபாக்கள்லேயே அதிகமாக குழந்தை பெற்றெடுத்தவர் யார் என்று சொன்னால் அனஸ் ரலியல்லாஹு தான். நபியவர்களுக்கு ரொம்ப காதிமாக இருந்தார்கள், நேசத்துக்குரியவர். 10 வயசுல காதிமாக சின்ன பிள்ளையாக இருந்தார்கள். தாயார் கோரிக்கை வைத்தார்கள். கோரிக்கை வைத்த பிறகு நபியவர்கள் நின்று கொண்டு துவா செய்தார்கள் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அதுல நமக்கு பரக்கத் செஞ்சா போதுமானது. அல்லாஹ் நமக்கு என்ன கொடுக்க இருக்கிறானோ அதுல நமக்கு பரக்கத் செஞ்சா போதுமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு ஃபீமா ஆதைத லஹு, அனஸ் ரலியல்லாஹுக்கு என்ன கொடுத்தானோ அல்லாஹ் அதுல அல்லாஹ் பரக்கத் செய்யணும் என்பதாக சொன்னார்கள். கடைசியாக சஹாபாக்கள்லேயே அதிகமாக வாழ்ந்த வாழ்க்கை யாரு தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு. கிட்டத்தட்ட ஏறத்தாழ 95 ஹிஜ்ரியில தான் வஃபாத் ஆனாங்க என்பதாக வரலாறுகளை பதிவு செய்யப்படுகிறது. நாம் திருமண உடைய நிகழ்ச்சியில ஒன்று கூடி இருக்கிறோம். திருமணம் முடிந்த பிறகு மாப்பிளைக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டும். இந்த தம்பதிகள் இருக்கிறார்களே, நல்லபடியாக வாழ வேண்டும். இந்த மணப்பெண்ணு என்னுடைய மனைவி இடத்துல ஓதுனுச்சு சிறிது காலம். இங்கிருந்து மணப்பச்சேரியிலிருந்து கொட்டாம்பட்டிக்கு அன்றாட மதரசாவுக்காக வேண்டி வந்துச்சு. உத்தமபாளையத்தில் இவங்களுடைய தாயாரும் தந்தையரும் சேர்த்து விட்டார்கள். சிறிது காலம் ஏதோ உடல்நிலை ஒத்துக்காதன் காரணமாக மணப்பச்சேரியிலிருந்து அன்றாடம் விடுமுறை எடுக்காமலும் அன்றாடம் காலையில 10 மணிக்கு மதரசா வரக்கூடிய பெண்மணி இந்த பெண்மணி. அவ்வளோ ஒரு இல்முல தேட்டத்தோடு மதரசாவில் படிக்கணும் என்ற தேட்டத்தோடு இந்த பெண்மணி வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தம்பதிகளுக்கு பரக்கத் செய்யணும், இந்த தம்பதிகளுக்கு சாலிகான குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தணும், அதிகமான சொத்து செல்வங்களை கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய தம்பதிகளாக இந்த தம்பதிகளை உருவாக்க வேண்டும். நமக்கும் அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறானோ அதை நல்ல முறையில் இஸ்லாத்துக்கு முறைப்படி ஷரியத்து முறைப்படி அல்லாஹ்வுக்கு பிடித்தவாறு செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தார்கள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.